வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நலமா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுற சின்ன சின்ன குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல் குறிப்பு, இப்போ நான் இந்த குக்கர் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் அலுமினிய பாத்திரமோ இல்லை ஸ்டீல் பாத்திரங்களோ இருக்கும். அது வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா அதில் சமைக்க அது ஒரு மாதிரி புதுசு மாதிரி இல்லாமல் பழையசாக மாறிடும். சீக்கிரமே நம்ம வாங்கி கொஞ்ச நாள்லேயே கூட ஒரு சில பாத்திரங்கள் இந்த மாதிரி பழையசாக மாறி இருக்கும். இது வந்து ரொம்ப பழைய குக்கர் தான். ஆனால் இதில் வந்து நம்ம ஒரு சில பொருட்களை சேர்க்கும் பொழுது அது வந்து புதுசு மாதிரி மாத்திரம் நல்லா பளிச்சுன்னு மாறிடும். பாருங்கள், இப்போ அடிப்பகுதி கொஞ்சம் அழுக்காக இருக்குது. அதாவது அதனுடைய கரைகள் வந்து நம்ம தேய்க்கும் பொழுது போகிறது கிடையாது நம்ம சமைக்கிறதுனால. இப்போ அதையுமே போக வைக்கலாம். அதுக்கு ஒரு 2 மூடி அளவுக்கு வினிகர் எடுத்துக்கிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு தான் எடுத்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இது கூட வேறு எந்த பொருளுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. நான் இந்த அடிப்பகுதியை மட்டும் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ பளிச்சுன்னு வருது பாருங்கள். ஸ்க்ரப்பர் வச்சு தான் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். தேய்க்கும் பொழுதே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஓரங்களில் இருக்கிற அந்த இடுக்குகளில் இருக்கிற அந்த அழுக்கு கரையெல்லாம் வந்து போகுது பாருங்கள். இது நம்ம சாதாரணமாக ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போது போகலை. ஆனால் வினிகரும் சால்ட்டும் சேர்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஈஸியாகவே போகுது. ரொம்ப அழுத்தி தேய்க்கணுன்ற அவசியம் கூட இல்லை. நாள்பட்ட ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் கலர் அதிகமாகிடுச்சு, கருப்பாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருக்கும். அதுக்கும் வேறு மெத்தட்லாம் கூட இருக்குது. அந்த மெத்தட் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்து அப்படியே கொதிக்க வச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை லைட்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போயிருக்குது அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதையும் தேய்ச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக போயிடும். இப்போ நான் எல்லாமே தேய்ச்சி முடிச்சுட்டேன். இதை கழுவி விட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை கழுவியாச்சு. பாருங்கள், அடிப்பகுதி வந்து எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, எவ்வளோ டல்லாக இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு. இதே மாதிரி எல்லா பாத்திரத்துக்குமே நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த குறிப்பை பார்க்கலாம். இதுக்காக ஒரு சின்னதாக ஒரு பவுல் தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு சில பொருட்கள் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ வந்து வேப்பெண்ணெய் தான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக விளக்கெண்ணெய், இதுவுமே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது 3 நல்லா கலந்துட்டு இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு கால்களில் பாத வெடிப்பு இருக்குது, ரொம்ப அதிகமாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி, அந்த வெடிப்புனால நீங்கள் ரொம்பவே அவஸ்தைப்படுறீங்க, ரொம்ப அதிகமான வெடிப்பு இருந்தால் கூட பரவாயில்லை, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா கலந்துட்டு இதை நீங்கள் பகலில் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை நைட்டில் படுக்கும் போது இந்த கால்கள்லாம் ஃபுல்லாக தடவிட்டு கவர் கட்டிட்டு படுத்துக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லை நான் ஃப்ரீ டைமில் வச்சுக்கிறேன் பகல்லே அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா வச்சுக்கோங்க. வச்சுட்டு கவர் கட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னா திடீர்னு நடக்கும் பொழுது அந்த காலில் இருக்கிற அந்த மஞ்சள் எல்லாமே வந்து தரையில் ஆகிடும், எண்ணெய்லாம் வந்து தரையில் படும். அதுக்காக தான் கவர் கட்டிக்கோங்க. ஒரு 1/2 hour இல்லை 1 hour கூட வச்சுக்கோங்க, தவறு கிடையாது. நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 hour கழித்து நல்லா ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துருங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா காலை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து 7 நாள் செய்யும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். குறைவான பாத வெடிப்பாக இருந்ததுன்னா அந்த 7 நாள்லேயே சரியாயிடும். அதிகமாக இருந்ததுன்னா 7 நாளில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மறுபடியும் நீங்கள் 1 மாதம் வரைக்கும் கூட உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த குறிப்பு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு சின்னதாக கிண்ணம் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் தான் சேர்க்குறேன். அதாவது ஆளி விதைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சாச்சு. இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோகனட் ஆயில் ஒன்று, நீங்கள் வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாட்டிலில் வர்றது எது வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை கோகனட் ஆயில் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல், 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆலோவேரா ஜெல் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இல்லை மிக்சியில் கூட ஒரு பீட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லாவே கலந்துக்கிறேன். இதையே நீங்கள் மிக்சியில் ஒரு அடி அடித்து கூட எடுத்துக்கலாம். இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தலைக்கு குளிக்கும்பொழுது ஷாம்புலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா கண்டிஷ்னராக கூட இதை யூஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு கண்டிஷ்னராக இதை யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா ஏர் சீரமாக கூட யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம குளித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஈரமாக இருக்கணும் முடி, ஆனால் வந்து தண்ணி வந்து சொட்டக்கூடாது. அந்த மாதிரி டைமில் இந்த சீரம் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. கண்டிஷ்னராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக வந்து ஸ்கேல்ப்லலாம் படாமல் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இல்லாமல் இது ஸ்கேல்ப்லேயுமே வந்து படலாம் நல்லாவே.
ஏன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முடி வேர்க்கால்களில் நல்லா தூண்டி விட்டுட்டு முடி நல்லா வளர்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் முடி உங்களுக்கு அதிகமாக கொட்டுது, ஷைனிங்காக இல்லை அப்படின்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா உங்கள் முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும், முடி கொட்டுறது நிற்கும். இது தொடர்ந்து நீங்கள் வந்து ஏர் கண்டிஷ்னராக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா சூப்பராக உங்கள் முடி வந்து ஷைனிங்காக மாறிடும், சில்கியாக மாறிடும். ஸோ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு நீங்கள் கண்டிஷ்னராகவோ இல்லை சீரமாகவோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த குறிப்பு, நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் இருக்கிறாங்க, நெயில் பாலிஷ்லாம் வச்சுக்கிறாங்க அப்படின்னா சில சமயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே கொட்டிடுவாங்க. அது அப்படியே காஞ்சிரும், மறந்துடுவாங்க. காஞ்சது எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒன்று நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்கணும். ஒரு சிலர் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் வாங்கலை, இல்லை தீர்ந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், அது எப்படி எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். இப்போ இதில் ஈஸியாக வந்துருச்சு. இப்போ நெயில் பாலிஷ் ரிமூவர் இல்லை, காலி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் வீட்டில் பர்ஃப்யூம், எந்த பர்ஃப்யூமாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, டியோட்ரண்ட், பர்ஃப்யூம், ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அது உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆனதாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதை வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு, நல்லா காஞ்சி இருந்தாலுமே கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இப்போ நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு எப்படி ரிமூவ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததான் நான் சொல்ல போகிற குறிப்பு வந்து ரொம்பவே சூப்பரான குறிப்பு, நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு குறிப்பு. நான் ரெகுலராக இப்போ இதுதான் வந்து ஃபாலோ பண்ணுறதே, அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரே ஒரு ஊதுபத்தி எடுத்து அதனால் இடிச்சுக்கிறேன். இப்போ அதை தூள் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட வந்து சின்னதாக ஒரே ஒரு கற்பூரம் மட்டும் போட்டுக்கோங்க, நல்லா பொடி பண்ணி சேர்த்துட்டு. இப்போ இது கூட வந்து பவுடர் தான் சேர்த்துக்க போகிறோம், டால்கம் பவுடர் தான். அது கொஞ்சமாக சேர்த்துட்டு அது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன், அதாவது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தாத ஸ்பூனாக இருக்கணும், இல்லைன்னா அது யூஸ் அண்ட் த்ரோவாக இருக்கணும். அந்த மாதிரி 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு முக்கியமான பொருள் தான் எடுக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காக்ரோச் கில்லர் தான். இதை வச்சாலே வந்து செத்துருமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து கரப்பாம்பூச்சிலாம் இப்போ இதை மட்டும் வச்சாலே சாகிறதே இல்லை. இது வந்து அவங்கள கொல்றதுக்காக தான் வைக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிச்சு போல். அதனால் எந்த ஒரு கரப்பாம்பூச்சியுமே இது வந்து தனியாக வச்சோம் அப்படின்னா சாப்பிட்றதில்ல. அதனால் இந்த மாதிரி கோதுமை மாவு கூடலாம் கலந்து வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து சாப்பிட்டு செத்துருது. அதனால தான் இந்த மெத்தடை வந்து நான் ஃபாலோ பண்ணுறது. இப்போ இது வந்து காக்ரோச் கில்லர் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நான் இது கையிலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருண்டை மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். கையில் பிசைஞ்சதுக்கப்புறமா கையை வந்து நல்லா சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஹேண்ட் வாஷ்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும், இல்லைன்னா க்ளவுஸ் போட்டு கலக்கிக்கோங்க. இப்போ நான் வந்து உருண்டை மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இந்த உருண்டைகளை வந்து குட்டி குட்டியாக வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு அப்படியே போட்டுறாதீங்க, ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு அது மேலே வைங்க. எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ, அதாவது கிச்சன் மேடையில் வைக்கலாம், அப்புறம் அந்த சிலிண்டர் இருக்கிற இடத்துல வைக்கலாம், நம்மளுக்கு சிங்க் ஏரியா கீழே வைக்கலாம், சிங்கில் வைக்கலாம். இந்த மாதிரி எந்தெந்த இடங்கள்லாம் கரப்பாம்பூச்சியோட நடமாட்டம் அதிகமாக இருக்குதோ அந்த இடங்கள்லாம் வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட். உங்கள் வீட்டில் இருக்கிற கரப்பாம்பூச்சியும் படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்துடும். ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.